அண்மை செய்தி. போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருக்கு தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருக்கு தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். பொங்கல் நேரத்திலே போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதாவது இந்த போக்குவரத்து பொறுத்தவரையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஓட்டுநர்கள் தங்களுக்கான அந்த பணப்பலன்கள் வர வேண்டும், டிஏ போன்றவை எல்லாம் சரியாக வரவில்லை என்று கேட்கிறார்கள். அதே போல ஓய்வு பெற்ற அந்த பணியாளர்களுக்கான பணப்பலன்கள் வரவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல போக்குவரத்து துறையிலே ஏகப்பட்ட ஆள் பற்றாக்குறை இருப்பதாகவும் அந்த காலி பணியிடங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும், இல்லை என்றால் எங்களுக்கு கூடுதல் பணி சுமை இருக்கின்றது, எனவே அதிகமான ஆட்களை எடுக்க வேண்டும், தனியார் மயமாக்கக்கூடாது, இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பொங்கல் நேரத்திற்கு முன்னதாக, அதாவது இந்த பொங்கல் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வாக்கிலே தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக பெரிய தொழிற்சங்கங்கள், முக்கியமான தொழிற்சங்கங்கள் எல்லாம் அறிவித்திருந்தன. குறிப்பாக அதிமுக, சிஐடியு, நாம் தமிழர், தேமுதிக, பாமக உள்ளிட்ட அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் அறிவித்திருந்தன. இந்த நிலையிலே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்ன என்பது குறித்து பேசுவதற்காகவும் இந்த சம்பள பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்பது அவர்களுடைய மிக பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே அந்த சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போது அரசு சார்பிலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்த அந்த சங்கங்கள் பங்கேற்க இருக்கின்றன. குறிப்பாக சிஐடியு, ஏஐடியு, அதே போல இந்திய தேசிய போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம், அண்ணா தொழிற்சங்க பேரவை, தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம் உள்ளிட்ட பல்வேறு 12க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் அனைவரும் தங்களுடைய உறுப்பினர்களை, தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்க அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அதாவது வரக்கூடிய 27ஆம் தேதி பிற்பகல் 4 மணி அளவில் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல வாரிய கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும், மேலும் வேலை நிறுத்தம் போன்ற நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும், பொது அமைதி காத்திடுமாறும், சமரச பேச்சுவார்த்தையின் சுமூகமான முடிவினை எதிர்நோக்குமாறும் இரு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.